வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஏப்ரல் 7ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 451ஆம் ஆண்டில் அட்டிலா பிரான்சின் மெட்சு நகரை சூறையாடி ஏனைய நகரங்களையும் தாக்கினார். 529ஆம் ஆண்டில் சட்டவியலின் அடிப்படையாக்கமான கார்பஸ் ஜூரிஸ் சிவிலிஸ் என்ற அடிப்படை கோட்பாட்டின் முதல் வரைவினை கிழக்கு ரோம பேரரசர் முதலாம் ஜஸ்டினியன் வெளியிட்டார். 1141ஆம் ஆண்டில் மெட்டில்டா இங்கிலாந்தின் முதலாவது பெண் பேரரசியாக முடிசூடினார். 1767ஆம் ஆண்டில் பர்மிய சியாமிய போர் முடிவுக்கு வந்தது. 1789ஆம் ஆண்டில் 3ஆம் சலீம் உதுமானிய பேரரசின் சுல்தானாகவும் இஸ்லாமின் கலீபாவாகவும் நியமிக்கப்பட்டார். 1827ஆம் ஆண்டில் ஆங்கிலேய மருந்தியலாளர் ஜான் வாக்கர் தான் கண்டுபிடித்த தீக்குச்சியை விற்பனைக்கு விட்டார். 1831ஆம் ஆண்டில் பிரேசிலின் முதலாம் பெட்ரோ பேரரசர் தமது பதவியை துறந்து தனது சொந்த நாடான போர்ச்சுக்கல் 4ஆம் பேதுரு என்ற பெயரில் மன்னரானார். 1906ஆம் ஆண்டில் விஸ்வியஸ் எரிமலை வெடித்ததில் நாபோலியில் பெரும் சேதம் ஏற்பட்டது. 1927ஆம் ஆண்டில் முதலாவது தொலைதூர தொலைக்காட்சி சேவை வாஷிங்டன் நகரம், நியூயார்க் நகரம் ஆகியவற்றுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்டது. 1928ஆம் ஆண்டில் வால்ட் டிஸ்னி தனது புகழ்பெற்ற கார்ட்டூன் பாத்திரமான மிக்கி மவுஸ் படத்தை வரைந்தார். 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது ஆட்மிரால்டி தீவுகளை ஜப்பான் கைப்பற்றியது. 1943ஆம் ஆண்டில் உக்ரைனில் டெரோபோலியா என்ற இடத்தில் நாஜிகள் 1100 யூதர்களை அரை நிர்வாணமாக்கி நகர வீதி வழியே அழைத்துச் சென்று பின்னர் அவர்களை சுட்டுக் கொன்று புதைத்தனர். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது உலகின் மிக பெரும் போர்க்கப்பலான ஜப்பானின் யமாட்டோ ஒகினாவா அருகில் தென்கோ நடவடிக்கையின் போது அமெரிக்க கடற்படையினரால் மூழ்கடிக்கப்பட்டது. 1948ஆம் ஆண்டில் உலக சுகாதார அமைப்பு ஐக்கிய நாடுகள் அவையால் தொடங்கப்பட்டது. 1948ஆம் ஆண்டில் சீனாவில் சங்காயில் பௌத்த மத ஸ்தலம் ஒன்று எரிந்ததில் 20 புத்த குருமார்கள் உயிர் இழந்தனர். 1955ஆம் ஆண்டில் வின்ஸ்டன் சர்ச்சில் ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதமர் பதவியில் இருந்து விலகினார். 1964ஆம் ஆண்டில் IBM தனது சிஸ்டம் 360ஐ அறிவித்தது. 1978ஆம் ஆண்டில் நியூட்ரான் குண்டு தயாரிக்கும் திட்டத்தை அமெரிக்க தலைவர் ஜிம்மி கார்ட்டர் கைவிட்டார். 1989ஆம் ஆண்டில் கொம்சோமோலெட்ஸ் என்ற சோவியத் நீர்மூழ்கி கப்பல் நார்வேயில் விபத்துக்கு உள்ளாகி மூழ்கியதில் 42 பேர் உயிர் இழந்தனர். 1990 ஆண்டில் ஸ்காண்டினேவியா ஸ்டார் பயணிகள் கப்பல் தீப்பிடித்ததில் 159 பேர் உயிர் இழந்தனர். 1994ஆம் ஆண்டில் ருவாண்டா இனப்படுகொலையில் ருவாண்டாவின் கிகாலியில் துச்சி இனத்தவர்களை அழிக்கும் படலம் ஆரம்பமானது. 1995ஆம் ஆண்டில் ரஷ்ய துணை இராணுவ படைகள்
செச்சினியாவின் சமாசுக்கி நகரில் பொதுமக்களை தாக்கி கொன்றன. 2003ஆம் ஆண்டில் அமெரிக்க படைகள் பாக்தாத்தை கைப்பற்றின. அடுத்த 2 நாட்களில் சதாம் ஹுசைனின் ஆட்சி வீழ்ந்தது. 2007ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் செண்டூரில் நெடுஞ்சாலை அமைப்புக்கென கொண்டு செல்லப்பட்ட வெடிபொருட்கள் அடங்கிய வாகனம் ஒன்று வெடித்ததில் 16 பேர் உயிர் இழந்தனர். 2009ஆம் ஆண்டில் பெருவின் முன்னாள் அரசு தலைவர் ஆல்பர்ட் புஜிமோரி பொதுமக்கள் படுகொலைகள் கடத்தல்களுக்கு உத்தரவு இட்டமைக்காக 25 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். 2015ஆம் ஆண்டில் தமிழகத்தைச் சேர்ந்த 20 பேர் செம்மரக் கடத்தல் குற்றவாளிகள் என்று கூறப்பட்டு ஆந்திர பிரதேச கடத்தல் தடுப்பு படையினரால் படுகொலை செய்யப்பட்டனர். மேலும் ஏப்ரல் 7ஆம் தேதியானது ருவாண்டா இனப்படுகொலை நினைவு நாளாகவும், மொசாம்பிக் நாட்டில் பெண்கள் நாளாகவும், உலக சுகாதார நாளாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.